மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புளி பொங்கல் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகா 2 மிளகா வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பருப்பெல்லாம் பொண்ணு வரலாம் வந்துடுச்சு. பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, மஞ்சள் தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 டம்ளருக்கு வந்து 200 கிராம் அரிசி, 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை கலந்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நாலரை டம்ளர் தண்ணி. இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். புளி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், புளி வந்து எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போ தான் பச்சை மணம் வந்து போகும், புளியோட வாசனை இருக்காது. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி புழுங்கல் அரிசியில் தான் நான் இப்போ புளி பொங்கல் செய்கிறேன். அரை மணி நேரம் முன்னாடி நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். புளி பொங்கலுக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன். வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கசப்பாயிடும். வரமிளகா 2, ஏற்கனவே 2 மிளகா சேர்த்துருக்குறோம். இப்போ அதனால் நான் வந்து 2 தான் எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு. எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம், பருப்பு, தனியா எல்லாமே வந்து பொன்னுவரலாக நல்லா வறுந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டன் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கலாம். புளி பொங்கலோட மனம் பாருங்கள், நல்லா அப்படியே எப்படி சூப்பராக வருது பாருங்கள். சாதமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம வறுத்து அரைச்சா அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. மசால் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சூட்டோடு கலந்துடுங்க. இது ரொம்ப ஈஸி. இந்த புளி பொங்கல் டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா அடிக்கடி புளி பொங்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். புளி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.